கீரையை விட 10 மடங்கு சத்து இருக்கிற மைக்ரோ கிரீன்ஸ் வீட்லேயே மண்ணு கூட எல்லாமே ஈஸியாக வளர்த்தலாங்க. வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக 7 to 10 டேஸில் நம்ம வளர்த்திடலாம். அதுக்கு நான் சியா சீட்ஸ் அப்புறம் வெந்தயம் கடுகு இந்த மூணையுமே எடுத்திருக்கேன். இதில் தண்ணி ஊற்றி வச்சு 24 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு பிளாஸ்டிக் ஃபுட் கண்டெய்னரில் டிஷ்யூ பேப்பர் இல்லைனா ஒரு க்ளீனான காட்டன் கிளாத் போட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற சீட்ஸை இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருலாங்க. மைக்ரோ கிரீன்ஸ் வளர்த்துறதுக்கு கொஞ்சம் கூட மண் வேணும்னு அவசியமே இல்லைங்க. இது போல் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை ஈஸியாக ரீயூஸ் பண்ணலாம். இது போல் க்ளே பாட்ஸ் இருந்ததுன்னா இதுலேயுமே இது போல் டிஷ்யூ பேப்பர் போட்டு இது போல் வெந்தயத்தை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். சியா சீட்ஸ் தண்ணியில் ஊறும்போது இது போல் ஜெல் மாதிரி தான் இருக்குங்க. இதையும் க்ளே பாட்டில் டிஷ்யூ பேப்பர் மேலே அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட் டே கொஞ்சம் கூட லைட் படாத மாதிரி இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடணுங்க. நீங்கள் லிட் இருந்தால் லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. நான் இது போல் ஒரு டப் வச்சு க்ளோஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்ப்ரவுட் வந்திருக்கும். இந்த சீட்ஸ்லாம் கொஞ்சம் கூட ட்ரை ஆகாமல் தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா காஞ்சிரும். முழுசாக வளர்ந்த கீரையை சாப்பிட்றத விட இந்த மைக்ரோ கிரீன்ஸில் அதிக லெவலில் நியூட்ரிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ டாக்டர்ஸ் கூட அதை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. மைக்ரோ கிரீன்ஸ் வளர்த்துறதுக்கு மண் கொஞ்சம் கூட தேவையில்லைங்க. ஈவன் சன்லைட் கூட வேண்டியதில்லை. நார்மல் ரூம் லைட் இருந்தாலே போதும், அது ஈஸியாக வளர்ந்து வந்துடும். ரெகுலராக மார்னிங் அண்ட் ஈவினிங் தண்ணி தெளிச்சு விட்டுட்டே வாங்க. வெந்தயம் கடுகு இதெல்லாம் தான் போடணும் இல்லைங்க. நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற நிறைய விதைகள்லேருந்து மைக்ரோ கிரீன்ஸ் நம்ம வளர்த்தலாம். ஃபர்தர் வீடியோஸில் நான் அதையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். 7 டேஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 லீஃப் முழுசாக வந்ததுக்கப்புறம் இதுக்கு நமக்கு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ஹார்வெஸ்ட் பண்ணுறது, என்னென்ன ரெசிபிஸ் இதில் இருந்து பண்ணலாம், எப்படிலாம் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.